ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அதுதான் பிரெட் பக்கோடா. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு நான் 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா பீஸா சாஸு. இது நான் வந்து வீட்டில் பண்ணது. லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி சாஸ் எதுவும் செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து புதினா சட்னி வச்சு செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நார்மலாக நம்ம வந்து ரெட் சில்லி சாஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சாஸ் எதை வச்சு கூட செய்யலாம். இல்லை எதுவுமே வைக்காமல் கூட நம்ம செய்யலாம். இப்போ இதிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து நான் வந்து அந்த ப்ரெட் மேலே வந்து தடவி வச்சுருக்கேன். ஸோ 2 ப்ரெட்லேயும் நம்ம தடவியாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ப்ரெட்டில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஒரே மாதிரியே வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ 2 ப்ரெட்லேயும் ஸ்டஃபிங் வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு ப்ரெட் ஸ்லைசஸை வச்சு நம்ம நல்லா மூடிடலாம். கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியும் நம்ம வந்து பெரிய சைஸ்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை விடவும் நம்ம குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ ப்ரெட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு, ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து கொண்டு வந்துடணும். ஆல்ரெடி நான் பிரெட் பஜ்ஜி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டை எடுத்து மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸு. ரோட் சைடில் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறம் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் பஜ்ஜி பிரெட் பக்கோடா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.